சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துறை சார்ந்த டாக்டர்ஸ் கிட்ட நம்மளுடைய சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட இரைப்பை மற்றும் கல்லீரல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ராதாகிருஷ்ணா அவர்கள் இருக்காங்க. அவங்க கிட்ட நம்மளுடைய சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். டாக்டர், இப்போ நம்மளுடைய நிகழ்ச்சியினுடைய முதல் கேள்வியா பாத்தீங்கன்னா, குடல், கல்லீரல், கணையம் இதுலெல்லாம் வந்துட்டு இரைப்பை இதுலெல்லாம் என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு டாக்டர்? ஃபர்ஸ்ட் உணவு குழாய், இரைப்பை, சிறுகுடல், பெருக்குடல், பித்தப்பை, கல்லீரல், கணையம், மண்ணீரல் இது போன்ற உறுப்புகளுக்கு ஏற்படக்கூடிய சர்ஜிக்கல் ப்ராப்ளம் ட்ரீட் பண்ணக்கூடிய டாக்டர் நான். இந்த உறுப்புகளில் மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ், அதாவது அறுவை சிகிச்சை இல்லாமல் அதாவது குணப்படுத்தக்கூடிய நிறைய நோவுகள் இருக்குது. அதே நேரத்தில் ஒரு சிலருக்கு அறுவை சிகிச்சை தேவைப்படும். அதாவது அறுவை சிகிச்சை தேவைப்படுறது அதிகமாக பார்த்திங்கன்னா இந்த உணவு குழாய் சரி, இரைப்பை சரி, கல்லீரலில் அதாவது ஒரு அல்சர்ன்றது ஒரு சாதாரண அல்சராக இருக்கலாம், இல்லை கேன்சரஸ் அல்சராக இருக்கலாம். அது கட்டி, அதாவது ஸ்வெல்லிங் இருக்கிறது. ஒரு சிலருக்கு இந்த குடல்லேருந்து ப்ளீடிங் வரலாம், அதாவது ரத்தம் அதாவது ரத்த வாந்தி, இல்லை ரத்த மோஷனில் போகிறது, அந்த மாதிரி ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. ஒரு உறுப்புக்கும் ஒரு தனிப்பட்ட கண்டிஷன்ஸ் இருக்குது. அது அறுவை சிகிச்சை மூலியமாக தான் நம்ம அது குணப்படுத்த முடிகிற சுச்சுவேஷன். அந்த மாதிரி நாங்கள் அது பேஷண்ட் சிம்டம்ஸ் வச்சுக்கிட்டு ஒரு சில டெஸ்ட்டுகள் செய்துட்டு கன்ஃபார்ம் செய்வோம். அதான் ஏதாவது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, இதுக்கு மருந்துகளால் தீர்க்க முடியாது, அதுக்கு அறுவை சிகிச்சை தேவைப்படும் அப்படி முடிவு பண்ணிவிட்டு அப்போது பேஷண்ட்ஸ்கிட்ட நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். இந்த மாதிரி ஒரு அறுவை சிகிச்சை தேவைப்படும், அந்த தேவைப்பட்ட அந்த அறுவை சிகிச்சை செய்தால் தான் அவங்க குணமடைவாங்கன்னு. ஒரு சில சுச்சுவேஷன்ஸ் என்ன ஆகும்னா அந்த பிரச்சனைகள் ஒரு சில நாங்கள் தீர்க்க முடியாத கூட இருக்கலாம். இப்போ சப்போஸ் ஒரு கட்டி இருந்தது, மற்ற இடத்துல பரவி இருக்கலாம், அப்போ அறுவை சிகிச்சையும் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். அதை நாங்கள் கிளியராக டிஸ்கஸ் பண்ணோம். அதாவது ஒரு அறுவை சிகிச்சைனால பெனிஃபிட் என்ன, ஒரு சில வாட்டி அதுக்கு அதோட விளைவுகள் என்ன, அது நாங்கள் என்ன அவங்களுக்கு ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் தேவையோ அது ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குமான்னு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுப்போம். நீங்கள் முடிவு பண்ணிக்கணும், நீங்களே டிஸ்கஸ் பண்ணின்னு சொல்லிட்டு. அது அஃப்கோர்ஸ் டாக்டர், இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் சொல்லியிருந்தீங்க இல்லையா, ஆப்ரேஷனுக்கு நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோம், இல்லாமல் ஆப்ரேஷன் இல்லாமல் கூட அது குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த பிரச்சனைகள் பேசிக்காக எதனால் ஏற்படுது? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ குடலில் நீங்கள் அல்சர் சொன்னீங்க. அல்சருன்றது ஒன்லி சாப்பிடாமல் இருக்கிறதுனால மட்டும் ஏற்படுதா, இல்லை வேறு என்னென்ன காரணங்களாலெல்லாம் ஏற்படுது டாக்டர்? பல காரணங்கள் இருக்கும். இப்போது ஒரு உறுப்பு, அதாவது டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் ஒரு உறுப்புக்கும் ஒரு சில சர்ஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் ஏற்படுறதுக்கு பல வகையான, அதிகபட்சம் கேன்சர்ன்றது நம்ம கேன்சர் நிறைய ட்ரீட் பண்ணுவோம் நாங்கள் எல்லாம். அந்த வயிற்றுக்குள்ளே இருக்கிற உறுப்புக்கு அது காரணம் நிறைய வாட்டி தெரியாது, காரணம் இல்லாமல் இருக்கும். ஒரு சிலருக்கு இப்போது உணவு குழாய் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈசோஃபேகஸ், ஸ்மோக்கிங்னா சில ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது. ரிஸ்க் ஃபேக்டர்ஸில் ஒன்று ஹெரிடிட்ரி, அதாவது பாரம்பரியமாக ஜீன்ஸ் கூட வரக்கூடியது. ரெண்டாவது இந்த அப்யூஸ், ஆல்கஹால் அப்யூஸ், இல்லைன்னா ஸ்மோக்கிங். அப்படி ஒரு சில கண்ட்ரீஸில் சால்டட் ஃபிஷ், ஸ்மோக்ட் ஃபிஷ் சாப்பிட்டா அப்படி அந்த மாதிரி இருக்குது. மற்றபடி இன்னும் ஒரு சிலருக்கு வயிற்றில் இப்போது அல்சர்னு வச்சுக்கோங்களேன், அது மருந்துகளால், பெயின் கில்லர்ஸ்னால கூட வரலாம். ஒரு சர்டன் ஏஜ் பிறகு ஜாயிண்ட் பெயின்ஸ் அதிகமாக இருந்தாலும் அதுக்கு நம்ம நிறைய பெயின் கில்லர்ஸ் எடுக்கிறது உண்டு. அந்த பெயின் கில்லர் இரைப்பை உள்ளே இருக்கிற லைனிங்கை டேமேஜ் பண்ணிவிட்டு ப்ளீடிங் மாதிரி வரலாம். அதுக்கு ஆப்ரேஷன் தேவைப்படும். இன்னொரு சிலருக்கு இப்போது பித்தப்பை, பித்த குழாய் இருக்குது, அதில் கற்கள் ஃபார்ம் ஆகலாம். கற்கள் ஃபார்ம் ஆகிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஒரு சிலருக்கு ப்ரெக்னென்சியும் போது ஃபார்ம் ஆகும். ஒரு சிலருக்கு நிறைய ஃபேட் ஃபுட், ஃப்ரைடு ஃபுட் சாப்பிட்றதுனால, இல்லை உடம்பு ரொம்ப ஹெவி வெயிட்டாக இருக்கிறதுனால, கொலஸ்ட்ரால்னால, அந்த மாதிரி ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அதனால் இதில் ப்ராப்ளம்ஸ் அவங்களுக்கு வயிற்று வலி வரலாம், இல்லைன்னா பித்த குழாயில் அந்த கற்களை அடைச்சி ஜாண்டிஸ் வரலாம். அப்படி இருக்கும்போது அதுக்கும் ஒரு சில வாட்டி சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் தேவைப்படும். அந்த மாதிரி ஒரு உறுப்புக்கும் பல வகையான காரணங்கள் இருக்குது.
கண்டிப்பா டாக்டர். இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு ஒரு முதல் நேயர் வந்திருக்காங்க. அவங்க யாரு என்னன்னு நம்ம பார்த்துடலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம் மேம். வணக்கம் சார். எங்க இருந்து பேசுறீங்க? நான் ஓடிஏரியிலேருந்து கால் பண்ணுறேன். சரி, உங்களுடைய சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேளுங்க. சார் எனக்கு இப்போ தான் வந்து D1 D2வில் வந்து இப்போ குடல் சுருங்கிருக்கு. அந்த ஆக்சுவல் வரைக்கும் ஆப்ரேஷன் வந்து நடந்திருக்கு. ம் 1ஆம் தேதி தான் எனக்கு ஆப்ரேஷன் வந்து பண்ணாங்க. சரி. ஒரு 5 days ஹாஸ்பிட்டலில் இருந்தேன், டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட்டேன். ஆனால் ஃபுட்டு வந்து இப்போ நீங்கள் என்னால் எடுத்துக்கும் போது வந்து ம் அடுத்த நாள் மார்னிங் வந்து ஃபுட்டில் வந்து ஒரு க்ரீனாக வாமிட் வருது. ம் அதாவது கீரை அது மாதிரி சாப்பிட்டா வந்து அடுத்த நாள் மார்னிங் அப்படியே வந்துடுது. என்ன மாதிரியான ஃபுட்டு நான் இப்போ எடுத்துக்கலாம்? அதாவது D1 D2வில் அல்சர் இருக்குதுங்களா? என்ன எதுக்கு ஆப்ரேஷன் செய்தது? அப்படியே வந்து குடல் வந்து சுருங்கி இருக்கு. அப்படி சுருங்கி இருக்குது. அதாவது உங்களுக்கு என்னென்னா ஒரு டியூடனல் அல்சர் அப்படின்னு சொல்லிட்டு சிறுகுடல் ஆரம்பத்தில் இருக்கிற ஒரு பகுதியில் ஒரு அல்சர் வந்து ஹீல் ஆகி அந்த அடைப்பு வந்துருக்கு. அதுக்கு வந்து ஆப்ரேஷன் செய்ததுனால செஞ்சுருக்காங்க. பட் என்ன ஆகும்னா அப்போ ஆப்ரேஷன் செய்த இடம் வந்து ஒரு சில வாட்டி இன்னும் அந்த ஹீலிங் ஸ்டேஜில் இருக்கும்போது இன்னும் கம்ப்ளீட்டாக ஓப்பன் ஆகாமல் நீங்கள் சாப்பிட்ற பொருள் இன்னும் கீழே இறங்காமல் வாந்தி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அது வந்து காலப்போக்கில் தானாக சரியாயிடும். அதுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு டெஸ்ட்டுக்கெலாம் தேவைப்படாது. அதாவது நீங்கள் இப்போ என்கிட்ட நல்லா பேசுகிறீங்கன்னா ஒரு நாள் நல்லா தான் இருக்கீங்க, வீட்டில் தான் இருக்கீங்கன்னு அர்த்தம். ரொம்ப அதிகமாக பிரச்சனை இருந்து ஒன்றும் சாப்பிட முடியாமல் ஒரே மஞ்சளாக வாந்தி இப்படி இருந்ததுன்னா திருப்பி டாக்டரை பார்த்துட்டு டெஸ்ட் பண்ணி எதாவது செய்யணும்னு யோசிக்கணும். சாப்பாடுன்றீங்களா? நீங்கள் ரொம்ப சாலிட் ஃபுட் சாப்பிட்டா இந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னா கொஞ்சம் செமி சாலிட் லிக்விட் ஃபுட்டாக சாப்பிடுங்க ஒரு சில நாள். அது இதெல்லாம் இந்த ஆப்ரேஷன் பிறகு இந்த மாதிரி மஞ்சளாக வாந்தி வர்றது சகஜம். பட் கூட சீக்கிரத்தில் சரியாயிடும். தொடர்புக்கு நன்றி சார். நெக்ஸ்ட் ஒரு காலர் இருக்காங்க, பார்த்துடலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம் மேடம், டாக்டர் பேசுகிறோம். பேசுங்க. உங்களுடைய சந்தேகங்களை தொடர்ந்து டாக்டர் கிட்ட சொல்லுங்க. ஓகே ஓகே. சொல்லுங்க சார். வணக்கம், சொல்லுங்கள். சார் வணக்கம். வணக்கம். நெஞ்சு கறிக்கிட்டே இருக்கு சார். என்னன்னு கேட்டீங்கன்னா சாப்பிடாமலே நெஞ்சு கறிக்குது. காலையில் நெஞ்சு கறிக்குது. இது வந்து நெஞ்சில் எரிச்சல்ன்றது ரொம்ப சாதாரண கம்ப்ளைண்ட். இது அது நீங்கள் வந்து வேலைக்கு சாப்பிட்றது செஞ்சு அது இல்லாமல் இது ரொம்ப காரசாரமாக ஆயில் ஃபுட் சாப்பிடாமல் இருந்தால் நல்லது. அது இல்லாமல் நீங்கள் மதியம் சரி நைட் சரி சாப்பிட்ட உடனே தூங்காமல் இருக்கிறது. அதாவது சாப்பிட்டு ஒரு 2 மணி நேரம் பிறகு தூங்குறது. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் அப்படி தான் இருந்தால் அவாய்ட் பண்ணுறது. அதுக்கப்புறம் அந்த தலைவலி உடம்பு வலி மாத்திரைகள் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது. அப்புறம் நல்ல தூக்கம் நல்லா இருக்கணும், குவாலிட்டி ஸ்லீப்பாக இருக்கணும். நிறைய யோசனை நிறைய கவலைகள் எல்லாமே இருந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டாக்க தானாக ஓரளவுக்கு குறையும். அப்படியும் குறையலன்னு நீங்கள் ஒரு கேஸ்ட்ரென்ட்ராலஜி டாக்டர் பார்த்துட்டு ஒரு எண்டோஸ்கோப்பின்னு டெஸ்ட் செய்து சிறு உணவு குழாய்க்குள்ளே ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பார்த்து அதுக்கு தகுந்த மருந்துகள் யூஸ் பண்ணாக்க அது குணமாயிடும். நன்றி சார். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. அடுத்த ஒரு காலர் இருக்காங்க, பார்த்துடலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். மயிலாப்பூர் முரளி மயிலாப்பூர் பேசுறேன். சொல்லுங்க முரளி, உங்களுடைய சந்தேகங்களை டாக்டர் கிட்ட தொடர்ந்து கேளுங்க. எனக்கு வந்து ஃபேட்டி லிவர் இருக்கு லெஃப்ட் சைடில். அதனால என்ன ஒரு அசிடிட்டி ஒரு இன்டைஜெஷன் மாதிரி இருக்கு, கேஸ்ட்ரைட்டிஸ் மாதிரி இருக்கு. எண்டோஸ்கோபி கூட எடுத்துட்டேன். வந்து டாக்டர் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்றது கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மெடிசன்ஸ் எல்லாம் கொடுத்தாரு. பென்டாசிட் அந்த குரூப்ஸ் டேக்கன் எனஃப் மெடிசன்ஸ். இப்போ ஒன்றும் எடுத்துக்கிறது இல்லை. ஆனா கொஞ்சம் சாப்பிட்டா கூட வயிறு ஒரு ப்ளோட் நமக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் வந்து சார் மை ப்ராப்ளம். இப்போ இது இது வந்து 2 டிஃப்ரெண்ட் என்டிட்டிஸ். ஒன்று வந்து ஃபேட்டி லிவர்ன்றீங்க ஒன்று. ரெண்டாவது உங்களுக்கு இந்த கேஸ்ட்ரிக் அதை சாப்பிட்டா இப்போ நெஞ்சரிச்சல் வயிறு ஊதுறது இதெல்லாம் அது வேறு. இதுக்கு அதுவும் சம்மந்தம் கிடையாது. பட் ஃபேட்டி லிவர்னு எடுத்துக்கணுன்னா நிறைய பேருக்கு ஃபேட்டி லிவர் இருக்கும். ரொம்ப சொல்லப்போனால் ஒரு 3 பேரில் ஒருத்தருக்கு ஃபேட்டி லிவர்ன்றது இருக்கக்கூடியது ஒரு 30 இயர்ஸ் தாண்டி. ஃபேட்டி லிவர் அப்படின்னாக்கா அது அவ்வளோவா பயப்படக்கூடிய விஷயம் கிடையாது. பட் ஃபேட்டி லிவர்லேயே கிரேட் 1 கிரேட் 2 கிரேட் 3ன்னு இருக்குது. ஃபேட்டி லிவரில் அதோடு சேர்ந்து இப்போது லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்னு செய்வோம். இது லிவர் ஃபங்க்ஷனிங் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு. ஃபேட்டி லிவர்னால லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் பாதிச்சிருந்தாலோ இல்லைன்னா கொலஸ்ட்ரால் இந்த ட்ரைக்ளிசரைட் அதிகமாக இருந்தாலோ இல்லை ஃபேட்டி பேங்க்ரியாஸ் மற்ற இடத்துல பொதுவாக உடம்புல ஃபேட் அதிகமாக இருந்தாலோ அது கொஞ்சம் கவலைப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா இப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஹை கிரேட் ஃபேட்டி லிவர் வந்து பிற்காலத்தில் சிரோசிஸ் மாதிரி மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபேட்டி லிவர் இருந்ததுன்னா ஒன்று
இந்த ஃபேட்டி ஃபுட் கண்டிப்பாக கம்ப்ளீட்டாக நிறுத்திடணும். ஃபேட்டி ஃப்ரைட் ஃபுட் அது எல்லாமே வாக்கிங், எக்ஸசைஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். ரொம்ப பிரச்சனையாக இருந்ததுன்னா அந்த ஃபேட் குறைக்கிறதுக்கு ஒரு சில மருந்துகள் இருக்குது, அதுவும் சாப்பிட வேண்டிய அவசியம் வரும். அது வந்து ஃபேட்டி லிவர் பொறுத்தது. அதே நேரத்தில் ஃபேட்டி லிவர்னால இந்த வயிறு வீக்கம், இந்த வயிற்று வலி அப்படிலாம் வராது. இது வந்து எசிடிட்டி தனிப்பட்ட ஒரு விஷயம். அது நீங்கள் இது ஏற்கனவே இந்த பேண்டோசிட் அது சாப்பிட்டதுனால ஓரளவு குணமாக இருக்குன்னு சொல்கிறீங்க இல்லையா? நீங்கள் நான் ஏற்கனவே இந்த பழைய நேருக்கு சொன்னக்கூடிய அதெல்லாம் அந்த ஃபாலோ பண்ணிவிட்டு ரொம்ப பிரச்சனை இருந்ததுன்னா இந்த மெடிசன் இன்னும் கொஞ்ச நாள் கண்டினியூ பண்ணால் நல்லது. நன்றி முரளி. அடுத்த ஒரு காலர் இருக்காங்க, பார்த்துடலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ மேடம். சொல்லுங்க சார், எங்கிருந்து பேசுறீங்க? அதான் மேடம், நான் செங்கல்பட்டுலேருந்து கால் பண்ணுறேன் மேடம். உங்களுடைய சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேளுங்க. ஹலோ ஹலோ சொல்லுங்கள். அதான் சார், எனக்கு வந்து 2 வருஷத்துக்கு முன்னே வயசுல வந்து அப்பண்டிக்ஸ் பண்ணாங்க சார். சரி. ஆனால் இப்போ வந்து அந்த எதுவும் ரொம்ப பிரச்சனைலாம் இல்லை. எப்போனா ஒரு வாட்டி லைட்டாக பெயின் இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால கொஞ்சம் பயமா இருக்கு சார். அதாவது என்னென்ன ஃபுட்டு சாப்பிடணும், எதனால அது வந்ததுன்னு அவ்வளோ சொல்லலை எனக்கு. அதனால தெரிஞ்சுக்கலாம். இல்லை, அப்பெண்டிக்ஸ் ஆப்ரேஷன்றது ஒரு பெரிய ஆப்ரேஷன் கிடையாது. அதனால் பிரச்சனை எதுவும் வராது. வயிற்று வலின்றீங்களா? வயிற்று வலி வந்து அப்பெண்டிக்ஸ் ஆப்ரேஷன் நடந்ததுனால வயிற்று வலி வர்றது சான்சஸ் கம்மி. ஒரு சிலருக்கு வந்து அந்த அப்பெண்டிக்ஸ் ஆப்ரேஷன் இடத்துல அந்த சிறுகுடல் இதை ஒட்டிட்டு கொஞ்சம் வலி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஒன்றும் பயப்படக்கூடியது கிடையாது. அதே நேரத்தில் அப்பெண்டிக்ஸ்க்கு அப்புறம் சாப்பாட்டில் எந்த வித வித்தியாசமும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஏற்கனவே என்னென்ன சாப்பிட்றீங்களோ அதெல்லாம் தொடர்ந்து சாப்பிட்லாம். அப்பெண்டிக்ஸ் ஆப்ரேஷன் பிறகு ஒரு சில பொருட்கள் அவாய்ட் பண்ணணும்னு எதுவும் கிடையாது. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். அடுத்த ஒரு நேயர் இருக்காங்க, பார்த்துடலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். திருப்பூர் மாவட்டம் பச்சாவளங்கிடம் மேடம். சரிங்க சார், உங்களுடைய சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேளுங்க. ஓகேங்க மேடம். நீங்க பேசுறது கேக்குது, தொடர்ந்து கேளுங்க. சார் சொல்லுங்கள். தங்கவேல் பேசுறேங்க. சொல்லுங்கள். இறங்க ஆப்ரேஷன் பண்ணியிருந்தேங்க. ஏற்கனவே 2001 ஒருக்கா பண்ணியிருந்தேங்க. அப்புறம் ரெண்டாவது இப்போ 2014 ஒருக்கா பண்ணியிருந்தேங்க. இன்னும் பெயின் ஆகிட்டே இருக்குதுங்க ரைட் சைடு. சொல்லுங்கள். ஹெர்னியா ஆப்ரேஷன்ன்றது அதாவது அடிவயிறில் குடல் இருக்கிறதுக்கு பண்ணக்கூடிய ஒரு ஆப்ரேஷன். அது ஹெர்னியா ஆப்ரேஷன் பண்ண பிறகு வலி இருக்குன்னா அதில் வந்து ஒரு நரம்பு இருக்கும், ஐலியோ இங்குவால் நரம்புன்னு சொல்லிட்டு. அது ஏதாவது ஆப்ரேஷன் போது பாதிக்கப்பட்டால் அந்த மாதிரி வலி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அது எல்லாமே ஹெர்னியா பிறகு கூட அந்த இடத்துல இந்த வெளியே தோல் இல்லை அதுக்குள்ளே சதைக்குள்ளே வலி நீண்ட நாள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒன்று ரொம்ப வலியாக இருந்ததுன்னா திருப்பி அந்த இடத்துல ஹெர்னியா வந்திருக்கான்னு முடிவு பண்ணணும். ஒரு ஸ்கேன் பண்ணி இல்லை டெஸ்ட் பண்ணி பார்த்து. ரெண்டாவது அதுக்குள்ளே ஒரு நெட் வைப்போம் பொதுவாக. அந்த நெட்னால கூட ஒரு சிலர் கொஞ்சம் பாதிப்பு இருக்கலாம். ரொம்ப தாங்க முடியாத வலினா திருப்பி டாக்டர் பார்த்துட்டு அதுக்கு என்ன செய்யணும்னு அது யோசிக்கணும். ஆனால் பொதுவாக ரொம்ப தாங்க முடியாத வலின்னு எதுவும் இருக்காது. தொடர்புக்கு நன்றி சார். நெக்ஸ்ட் ஒரு காலர் இருக்காங்க, பார்த்துடலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம் மேடம், நான் மதுரையிலிருந்து பேசுகிறேன் மேடம். சொல்லுங்க, உங்களுடைய சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேளுங்க. டாக்டர் சார், குட் மார்னிங் சார். மார்னிங். சொல்லுங்கள். சார், எனக்கு 26 வயசு ஆகுது. எனக்கு வந்து என்னன்னா ஒரு 2 ப்ராப்ளம் இருக்குங்க சார். அதாவது எம்டி ஸ்டொமக்ல கூட கேஸ் வந்து ஃபார்ம் ஆகிட்டு ஏப்பம் மாதிரி வந்துட்டே இருக்குது. இன்னொன்று என்னன்னா 2-3 நேரம் சாப்பிடாம இருந்தாலும் கூட அந்த பசியே வர மாட்டேங்குது சார். இந்த 2 ப்ராப்ளம் இருக்கு. இது என்ன மாதிரி சாப்பாடு சாப்பிடணும், இல்லைன்னா நான் என்ன மாதிரி செக்அப் பண்ணணும்ன்றது கொஞ்சம் கிளீனாக சொல்லுங்க. அதாவது இப்போது வயிற்றில் கேஸ் வந்து வயிறு நிரம்பி இருக்கிறதுன்றது இர்ரெகுலர் ஃபுட் ஹேபிட்ஸ்னால தான். அதாவது நீங்கள் பிகாஸ் ஆஃப் யுவர் ஒர்க் ப்ரெஷரோ இல்லை யுவர் ரொட்டீனோ கொஞ்சம் வித்தியாசமாக இருந்து ரெகுலராக இப்போது நீங்கள் சின்ன வயசில் சாப்பிட்ற மாதிரி சாப்பிடாமல் இருந்தால் தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். இந்த மாதிரி இர்ரெகுலராக சாப்பிட்டதுனால ஒரு சிலருக்கு பசியும் இருக்காது, இந்த மாதிரி கேஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு கேஸ்ட்ரென்ட்ராலஜிஸ்ட் டாக்டர் பார்த்துட்டு ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், எண்டோஸ்கோப்பி இந்த மாதிரி செய்தாக்கா எங்களுக்கு குடலுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை இருக்கா இல்லை இந்த கல்லீரல் கண்ணியத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு எங்களுக்கு தெரியும். பொதுவாக நீங்கள் சிம்டம்ஸ் வச்சு பார்த்தாக்க அப்படி எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. பட் அந்த மாதிரி ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணி பார்க்கல நாங்கள் பார்த்துட்டு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னா நாங்கள் ஒரு சில மெடிசின்ஸ் அப்புறம் ஒரு சில அட்வைஸ் கொடுப்போம், லைஃப் ஸ்டைல் அட்வைஸ். அது ஃபாலோ பண்ணிங்கன்னா யூ வில் ஃபீல் பெட்டர். நன்றி சார். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. அடுத்த ஒரு நேயர் இருக்காங்க, பார்த்துடலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி.
மேம் நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறோம் மேம், சௌந்தர்யான்னு. சொல்லுங்க சௌந்தர்யா, உங்களுடைய சந்தேகங்களை தொடர்ந்து டாக்டர் கிட்ட கேளுங்க. டாக்டர், அப்பாவுக்கு வந்துட்டு வாய்ப்புண்ணு 6 மாசமா இருக்கு டாக்டர். ம் டாக்டர் கிட்ட போய் கன்சல்ட் பண்ணதுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்து ஆயின்மெண்ட் கொடுத்தாங்க. ம் அதுக்கப்புறம் இப்பவும் கியூர் ஆகலன்னு 2வது போய் கேட்டங்காட்டி கல்ச்சர் டெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னாங்க டாக்டர். அதான் என்ன காரணத்தினால இப்படி ஆறாமே இருக்குன்னு கேட்கணும் டாக்டர். அதாவது இப்போது உணவு குழாய் ஃபுட் பைப்புக்கும் இரைப்பைக்கு நடுவில் ஒரு வால்வ் இருக்கும். அந்த வால்வ் என்ன செய்யணும்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து ஒரே டைரெக்ஷனில், அதாவது மேலேருந்து கீழே போகும் தவிர ரிட்டர்ன் வராது. ஒரு சிலருக்கு வந்து அந்த வால்வ் வந்து கொஞ்சம் லூஸ் ஆகிடும். அதாவது ஏஜ் ஆக இல்லைன்னா வெயிட் அதிகமாக இருந்தாலோ இல்லை பல காரணங்களால். அப்போ என்ன ஆகும்னா, வயிற்றில் இருக்கிற ஆம்லம் ஆசிட் வந்து இது உணவு குழாய்க்கு ரிட்டர்ன் வந்துடும். அதாவது படுக்கும்போது அந்த நைட் டயத்தில் என்ன ஆகும்னா, அந்த ஆசிட் வாய்க்குள்ளே வந்துடும். தூங்கும்போது வாய்க்குள்ளே வந்து பற்களை பாதிக்கும், ஒரு சிலருக்கு தொண்டை பாதிக்கும், ஒரு சிலருக்கு வாய்ப்புண்ணு ஏற்படுத்தும். ஸோ யாருக்காவது நிறைய வாய்ப்புண்ணுகள் இருந்ததுன்னா இந்த ரிஃப்ளக்ஸ் எசிடிட்டி இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு ஃபஸ்ட் நீங்கள் வந்து அந்த மாதிரி எண்டோஸ்கோபி பார்த்து டெஸ்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்த ப்ரிகாஷன்ஸ் எடுத்து மெடிசின் சாப்பிட்டாக்கா இந்த வாய்ப்புண்ணு குறையிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. அடுத்த ஒரு நேயர் இருக்காங்க, பார்த்துடலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ சுரேஷ் பேசுகிறேன் மேடம், கோயம்புத்தூர்லேருந்து. சொல்லுங்க சார், உங்களுடைய சந்தேகங்களை தொடர்ந்து கேளுங்க. ஹலோ, அது வயிற்றுல கொஞ்சம் பிளட் வாமிட் எடுத்ததுங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி. ஹலோ சார், நீங்க பேசுறதுக்கு முன்னாடி உங்களுடைய டிவி வால்யூமை ரெடியூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்க. சரி சரி. ஹலோ சொல்லுங்கள் சார், 5 வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் பிளட் வாமிட் எடுத்ததுங்க. சரி. அது இப்போ மறுக்காது கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே எரிச்சல் வலி எல்லாம் இருக்குதுங்க. ம் 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 அது என்ன பண்ணுறாங்க, அது ஒமிஸ் மாத்திரை சாப்பிட்ருக்குறேங்க. ம் 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 என்ன பண்ணலாம், ஏதாவது டெஸ்ட் பண்ணணும்? அதாவது யாருக்காவது ரத்த வாந்தி வந்ததுன்னா கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணி ஆகணும். அது ஒரு வாட்டி வந்தால் கூட. அதாவது ரத்த வாந்தி வர்றதுக்கு 4-5 காரணங்கள் இருக்குது. ஒன்று வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, வயிற்று எரிச்சலிருந்து ரத்த வாந்தி வந்ததுன்னா, ஒன்று வந்து வயிற்றில் அல்சர் மாதிரி புண்ணு மாதிரி இருக்கலாம். ரெண்டாவது நீங்கள் ஏதோ வலி மாத்திரை சாப்பிட்டு கூட இப்படி வந்துருக்கலாம். ரெண்டாவது ஒரு சிலருக்கு வந்து கல்லீரலில் பிரச்சனை, சிரோசிஸ்ன்னு வந்து அதனால் உணவு குழாய்க்குள்ளே ரத்த குழாய் வீங்கி வெடித்து பிளட் வாமிட்டிங் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஒரு 4-5 வெரைட்டி காரணங்கள் இருக்குது. அது என்னென்னு கண்டிப்பாக கண்டுபிடிச்சி ஆகணும். அப்போ தான் உமேஸ் மாத்திரை சாப்பிடலாம். எண்டோஸ்கோப்பி செய்து பார்க்கணும். ஏன்னா இப்போது இன்னொரு வாட்டி திடீர்னு வந்து ரொம்ப அதிக அளவில் பிளட் வாமிட்டிங் வந்ததுன்னா அப்போ வந்து ட்ரீட் பண்ணுறது கஷ்டமாயிடும். ஸோ யாருக்காவது பிளட் வாமிட்டிங் வந்ததுன்னா ஃபஸ்ட்டு வந்து அது வந்து இருமலில் வந்ததா இல்லை வாந்தியில் வந்ததான்னு கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சிட்டு அது எண்டோஸ்கோப்பி டெஸ்ட் செய்து அது என்ன காரணம்னு கண்டுபிடிச்சி அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். டாக்டர், இப்போ நீங்கள் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு பேஷண்ட்டுக்கு நீங்கள் சஜஸ்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்குள்ள ஒரு ஃபியர் வரும். ஸோ அதை நம்ம எப்படி ரெடியூஸ் பண்ணுறது, அதுக்கு என்னென்ன மாதிரியான செட்டப்லாம் நீங்கள் பண்ணுவீங்கன்றதை பற்றி ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் நம்ம பேசலாம் டாக்டர். சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை. வெல்கம் பேக் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். டாக்டர், இப்போ நம்ம பிரேக்குக்கு முன்னாடியே நம்ம பேசியிருந்தோம், ஒரு பேஷண்ட்க்கு வந்துட்டு ஒரு ஃபியர் இருக்கும் பொழுது அதெல்லாம் நீங்கள் எப்படி ரெடியூஸ் பண்ணுவீங்க, அதுக்கு என்னென்ன செட்டப் பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆப்ரேஷன் அப்படின்னு முடிவு பண்ணோன்னா அதுக்கு தகுந்த ஆதாரங்களோடு தான் நாங்கள் முடிவு பண்ணுவோம். நிறைய வாட்டி எங்ககிட்ட வரக்கூடிய பேஷண்ட் வந்து ஆல்ரெடி இன்னொரு டாக்டர் பார்த்து ஆப்ரேஷன் தேவை அப்படின்னு சில டெஸ்ட்டுகள் எடுத்து கொடுத்து தான் பண்ணுவாங்க. நாங்கள் நிறைய வாட்டி நாங்கள் திருப்பியும் டெஸ்ட் பண்ணிவிட்டு நாங்கள் இந்த ஆப்ரேஷன் அப்படின்னு முடிவு பண்ண பிறகு பேஷண்ட்கிட்ட அது என்ன ஆப்ரேஷன், எதுக்கு பண்ணுறோம், அது ஸ்டெப்ஸ் என்னன்னு கொஞ்சம் நாங்கள் விளக்கமாக எங்கள் கம்ப்யூட்டரில் இதெல்லாம் பொம்மைலாம் இல்லை வீடியோ காட்டிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அந்த பண்ண பிறகு நாங்கள் ப்ரீ ஆப்ரேட்டிவ் அசஸ்மெண்ட் ஒன்று இருக்கும். அது வந்து பேஷண்ட் எந்த அளவுக்கு ஆப்ரேஷனுக்கு ஃபிட்ன்றதுக்கு
ஒரு சில டெஸ்ட்டுகள் இருக்குது. அது இந்த சர்ஜி பேக்னு ஒரு டெஸ்ட் பண்ணுவோம். அதில் வந்து பிளட் டெஸ்ட், கிட்னி நல்லா இருக்கா, ஹீமோகுளோபின் நல்லா இருக்கா, எக்ஸ்ரே நார்மலாக, ஹார்ட் நல்லா இருக்கா, அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அது இல்லாமல் அந்த ஒரு சிலருக்கு ஒரு சர்டன் ஏஜ் பிறகு வந்து ஏதாவது ஹார்ட்டுக்கு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருந்ததுன்னா ஒரு ஹார்ட் டாக்டர் பார்த்துட்டு இவங்க ஃபிட்டாக இல்லைன்றது அவர் சர்டிஃபை பண்ணுவார். இல்லை ஃபிட் ஆக்கிறதுக்கு என்னென்னு செய்யணும்னு சொல்லுவார். எங்கள் ஒரு அனஸ்தீஷியா டாக்டர் பார்ப்பாங்க முன்னாடி, ப்ரீ அனஸ்தீசியா செக்கப்னு. அப்போது அவங்க வந்து ஃபுல்லாக எல்லாம் டெஸ்ட் பார்த்துட்டு தைராய்டு நல்லா இருக்கா, அதுக்கப்புறம் என்னென்ன மருந்து சாப்பிட்றாங்க. ஒரு சில மருந்துகள் சாப்பிடும்போது நாங்கள் ஆப்ரேஷன் பண்ண முடியாது. ஒரு சில மருந்து லைக் குளோபிடாக்ரல், குளோபிலேட்னு ஹார்ட்டுக்கு சாப்பிடக்கூடிய மருந்து, ஆஸ்பிரின், அதெல்லாம் இருக்கும்போது ஆப்ரேஷன் போது ப்ளீடிங் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்து ஒரு 3 நாள் இல்லை 5 நாள் நிறுத்திட்டு செய்வோம். அந்த அனஸ்தெட்டிஸ்ட் வந்து கம்ப்ளீட்டாக செக் பண்ணி திருப்பி வந்து அவர் இந்த பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு லங் ஸ்பெஷலிஸ்ட்டை பார்க்கணும், இல்லை ஒரு நியூராலஜிஸ்ட்டை பார்க்கணும் அப்படின்னா அவங்களும் பார்த்துட்டு கம்ப்ளீட்டாக அவங்க வந்து இவங்க ஆப்ரேஷன் ஃபிட்னு சொன்னவங்கள தான் நாங்கள் அடுத்த ஸ்டெப் எடுப்போம். ஒரு சிலர் ஸ்மோக்கர்ஸ் அப்படின்னு இருப்பாங்க, அவங்களுக்கு கண்டிப்பாக ஸ்மோக்கிங் நிறுத்திடுவோம். அது ஒரு பர்டிகுலர் டே நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அதே நேரத்தில் அவங்களுக்கும் சரி அவங்க ரிலேட்டிவ்ஸும் சரி ஒரு சில டவுட்ஸ் இருக்கும். இதோட அவுட்கம் என்ன, ரிசல்ட்ஸ் என்ன, அந்த ரிசல்ட்ஸ் கரெக்டாக என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம். நாங்கள் ஏன்னா வி டேக் வாட் இஸ் கால்ட் இன்ஃபார்ம்ட் கன்சென்ட். இன்ஃபார்ம்ட் கன்சென்ட் வந்து இந்த பேஷண்ட் ரிலேட்டிவ்ஸ் சைன் பண்ணுறது என்னென்னா இந்த ஆப்ரேஷன் என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம் ஓகே அதெல்லாம் நாங்கள் டீட்டெயில்டாக சொல்லிவிட்டு, அதாவது சர்ஜன் நான் அனஸ்டிஸ் அவங்கன்னு சொல்லிட்டு ஒரு கையெழுத்து வாங்குவோம். அது வந்து ஒரு லீகல் டாக்குமெண்ட். அது பிறகு தான் நாங்கள் ஆப்ரேஷன் ஸ்டெப் எடுப்போம். நாங்கள் ஆப்ரேஷன்ஸ் யூஸ்வலி டே டைமில் பண்ணும்போது வி லாஸ்ட் தெம் டு கம் அந்த ப்ரீவியஸ் நைட்லேருந்து ஒரு சாப்பாடு சாப்பிடாமல் இருக்கணும். அது இப்போது அந்த முறை வந்து கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு. நாங்கள் வந்து ஒரு 2-3 ஹவர்ஸ் சாப்பிட்டு வரத்துக்கு முன்னாடி வாய் வழியாக ஒன்றும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஏன்னா மைக்கிங் கொடுத்த பிறகு அந்த வயிற்றுக்குள்ளே இருக்கிற உணவு வந்து லங்ஸ்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எம்டி ஸ்டமக்கு ஒன்று. அது இல்லாமல் நாங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் அங்கே அட்மிட் ஆவீங்க, அப்புறம் அவங்க இவங்க எப்படி டெஸ்ட் பண்ணுவாங்க, இப்படி தியேட்டருக்கு கொண்டு போவாங்க, தியேட்டரில் எப்படி நடக்கும்னு சொல்லிட்டு, அதாவது அவங்களுக்கு ரொம்ப பயம் இல்லாமல் இருக்கிறதுக்கு. நாங்கள் மட்டும் கிடையாது, இருக்கிற எல்லா ஸ்டாஃபும் அந்த மாதிரி அதாவது ஆறுதல் சொல்கிற டைப்பாக தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஆப்ரேஷன் தியேட்டரில் வந்து பொதுவாக பேஷண்ட்ஸ் வந்து டாக்டர் ஃபேஸ் பார்க்கணுன்னு விரும்புவாங்க. நிறைய வாட்டி சீஃப் டாக்டர், நான் ஒரு சீஃப் டாக்டர் வந்து அந்த நேரத்துக்கு இருக்கிறதுக்கு கஷ்டம். ஏன்னா அசிஸ்டன்ட் டாக்டர்ஸ்லாம் இருப்பாங்க. எங்களுக்கு இந்த ஆப்ரேஷன் நாளைக்கு நான் முடிவு பண்ணும்போது நாங்கள் அதுக்கு முந்தின நாளே யார் இந்த ஆப்ரேஷனில் போவாங்கன்னு சொல்லி ஏற்கனவே ஒரு லிஸ்ட் போட்டு வச்சுருப்போம். அதில் வந்து எங்கள் கூட இருக்கிறவங்க கூட ஈக்குவலி குவாலிஃபைடு, ஈக்குவலி எபிள் டாக்டர்ஸாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு 3-4 டாக்டர்ஸ் இருப்பாங்க. அது இல்லாமல் நாங்கள் தியேட்டரில் ஆப்ரேஷன் தியேட்டரில் சொல்லிவிடுவோம் இந்த மாதிரி ஆப்ரேஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அந்த தியேட்டரில் என்ன பண்ணுவாங்கன்னா என்ன டைம்னு கொடுப்பாங்க எங்களுக்கு. அது இல்லாமல் அந்த நர்சஸ் எல்லாம் என்ன செய்வாங்கன்னா அந்த ஆப்ரேஷனுக்கு என்னென்ன ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட் வேணும், என்னென்ன ஸ்பெஷல் மெட்டீரியல் வேணும்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சுப்பாங்க. இல்லைன்னா எங்ககிட்ட பேசுவாங்க, இது இருக்குது, இது இல்லை, என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க மென்டலி ப்ரிப்பேராக இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் என்ன இந்த ஆப்ரேஷன் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் அனஸ்தீசியா டாக்டர்ஸ், அது மயக்கம் கொடுக்குற டாக்டர்ஸ்க்கும் டீட்டெயிலாக தெரியும். அது டீட்டெயில் எல்லாமே இந்த பேஷண்ட்டுக்கு என்னென்ன ப்ராப்ளம் வரக்கூடும்ன்ற ஒரு ஐடியாவாக இருக்கும். ஸோ அதெல்லாம் மென்டலி ப்ரிப்பேர்டாக இருப்பாங்க. இல்லை அது ஆப்ரேஷனுக்கு முன்னாடி நாங்கள் வந்து சைட் மார்க்கிங் ஒன்று இருக்குது. ஏன்னா இப்போது ஹர்னியா குடலில் இருக்கும் வந்து ஒருத்தருக்கு ரைட் சைடு இருக்கும், ஒரு லெஃப்ட் சைடு இருக்கும். அது மாற்றி வரக்கூடாது இல்லையா. நிறைய வாட்டி ஆப்ரேஷன் மயக்கம் கொடுத்த பிறகு பேஷண்ட்டு கேட்க முடியாது நீங்கள் உங்களுக்கு எந்த சைடு ஹர்னியா இருக்குது அப்படின்னு. அது எல்லாமே நாங்கள் ஆப்ரேஷன் தியேட்டரில் பார்க்கும்போது எந்த சைடும் தெரியாது. ஸோ இதுக்கு வந்து சேஃப்டிக்காக சைட் மார்க்கிங் ஒன்று இருக்கும். அது வந்து எங்கள் டாக்டர் ஒருத்தர் போய் ஒரு ஏரோ மாதிரி மார்க் பண்ணிட்டு வருவாங்க. அந்த மார்க்கிங் பண்ணலைன்னா அந்த வார்ட்லேருந்து ஆப்ரேஷன் தியேட்டருக்கு பேஷண்ட் அனுப்ப மாட்டாங்க. அது மாதிரி ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குது, கன்சென்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் சிஸ்டர்ஸ் வந்து நிறைய டீட்டெயில்டு எல்லாம் பேப்பர் ஒர்க் பார்ப்பாங்க. எல்லாம் பிளட் டெஸ்ட் இருக்கா, எக்ஸ்ரேஸ் இருக்கா, இசிஜி இருக்கா, மற்ற ஹெச்பிஎஸ்ஏஜி, ஹெச்ஐவின்னு ஒரு சில டெஸ்ட்டில் அதெல்லாம் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அவங்க ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. அதாவது பேஷண்ட்டு கொண்டு தியேட்டர் சிஸ்டருக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, என்னென்ன இதுன்னு சொல்லிட்டு. அப்போது அவங்களுக்கு தெரியும் என்ன பொசிஷன்னு சொல்லிட்டு. தியேட்டர் வந்த பிறகு நாங்கள் அந்த பேஷண்ட்டுக்கு வந்து மயக்கம் கொடுத்த பிறகு நாங்கள் டைம் அவுட்னு ஒன்று இருக்கும். டைம் அவுட் என்னென்னா ஒரு சிஸ்டர் வருவாங்க, ஒரு லிஸ்ட் எடுத்துகிட்டு வந்து அது சொல்லுவோம். அப்புறம் சொல்லுவோம் இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப் அப்படின்னு. நான் சொல்லுவேன் ஐ எம் டாக்டர் ராதாகிருஷ்ணன், ஐ எம் த சர்ஜன். எல்லா ஆப்ரேஷனும் செய்வோம். அது அனஸ்தெட்டிஸ்ட் வந்து ஐ எம் ஸோ அண்ட் ஸோ, ஐ எம் த அனஸ்தெட்டிஸ்ட். சிஸ்டர் வந்து ஐ எம் ஸோ அண்ட் ஸோ, ஐ எம் த சிஸ்டர். அப்புறம் அடுத்து அவங்க கேட்பாங்க இந்த ஆப்ரேஷன் எவ்வளோ நேரம், இந்த பேஷண்ட் பேர் இது தானா, இது வந்து இந்த டயக்னோசிஸ் தானா. நாங்கள் சொல்லுவோம் ஆமாம்,
அப்படின்னு. அப்போ அனஸ்தீசியா கேட்பாங்க, உங்களுக்கு ஏதாவது இந்த பேஷண்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம் எதிர்பார்க்குறீங்களா, அப்படி எதிர்பார்க்குன்னா அதுக்கு நீங்கள் தயாராக இருக்கீங்களா, என்னென்ன விதம் எதிர்பார்க்குறீங்கன்னு. அது சர்ஜன்ஸ் கேட்பாங்க, இந்த ஆப்ரேஷன் எவ்வளோ நேரம் ஆகும், இதுக்கு வந்து எவ்வளோ பிளட் லாஸ் ஆகலாம். சிஸ்டர் கேட்பாங்க, நீங்கள் இதுக்கு வந்து தகுந்த எக்யூப்மெண்ட் வச்சுருக்கீங்களா, அது கரெக்டாக ஸ்டெரிலைஸாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. அப்புறம் அனஸ்தீசியா கேட்பாங்க, இது ஆன்டிபயோட்டிக் கொடுத்துருக்கீங்களா அப்படி. இது டைம் அவுட் அப்படி. இது யூனிவர்சலாக சேஃப்டி செக் லிஸ்ட். இது ஏரோப்ளேன் டேக் ஆஃப் முன்னாடி எல்லாம் ஒன்று செக் பண்ணுற மாதிரி நாங்களும் ஒன்று செக் பண்ணுவோம், எல்லாம் கரெக்டாக இருக்குது. அது இல்லாமல் அந்த எக்ஸ்ரே ஸ்கேனெல்லாம் அந்த இதில் மாட்டியிருக்கா. ஒரு சில வாட்டி நேற்றுக்கு ஸ்கேன் இல்லாமல் போயிடுச்சுன்னா அது அங்கங்கே ஓடி போய் இது பண்ணோம். அது எல்லாமே சேஃப்டிக்கு அது பண்ணுவோம். ஸோ நாங்கள் வந்து டபுள் செக் ட்ரிபிள் செக் பண்ணி எல்லாம் லேபிள்ஸ் கரெக்டாக இருக்கா, பேஷண்ட் நேமு எல்லாம் கரெக்டாக செக் பண்ணி தான் ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுதான் த ப்ரிகாஷன்ஸ் விச் வி டேக். அது நிறைய பேஷண்ட்ஸ் தெரியாது, இந்த அளவுக்கு நாங்கள் ரொம்ப க்ளோஸாக பார்த்துட்டு பண்ணுறோம் அப்படி. பயம் இல்லாமல் இருக்கலாம் அப்படி. ஆமாம், ஏன்னா இந்த பேஷண்ட்ஸ் இந்த ஒரு நிறைய ஹாஸ்பிட்டல் நிறைய சர்ஜரிஸ் நடக்கும். அந்த ஒரு சில வாட்டி வந்து பேஷண்ட்டோட சர்ஜனை பார்க்க முடியாது, சர்ஜனை பேஷண்ட்டை பார்க்க முடியாது, தவறான ஆப்ரேஷன் எதுவும் நடக்கக்கூடாது, தவறான உறுப்பில் ஆப்ரேஷன் நடக்கக்கூடாது. இப்போ சப்போஸ் திடீரென்று ரத்தம் தேவைப்பட்டுச்சுன்னா அது வந்து அங்கங்கே ஓடி பிளட் பேங்க் இல்லை, வேறு எங்கோ போய் கொண்டு வரணும், இல்லை ரத்தம் இந்த குரூப் இல்லை அப்படி அந்த ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு சொல்லி இது எல்லாம் கம்ப்ளீட்டாக இந்த அதான் இப்போ சர்ஜரின்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, சேஃப் சர்ஜரின்றது ரொம்ப பெரிய விஷயம். அதாவது அப்போ 100 ஆப்ரேஷன் நடந்தால் 100 சேஃபாக நடக்கணும். அதாவது சர்ஜனுக்கு வந்து எத்தனையாவது ஆப்ரேஷனாக இருந்தால் பேஷண்ட்டு முதல் ஆப்ரேஷன் ஒரே ஆப்ரேஷன் தான். அதுக்கு நாங்கள் எவ்வளோ கேர் எடுக்கிறோன்ற விஷயம் நிறைய பேஷண்ட்ஸ்க்கு தெரியாது, நிறைய ரிலேட்டிவ்ஸ் தெரியாது. ஸோ நீங்கள் அப்படி கேர் எடுத்து இப்போ அது ஆப்ரேஷன் முடிஞ்ச உடனே நாங்கள் ஆக்சுவலி அனஸ்தீசியா டாக்டர்ஸ் கூட சொல்லுவாங்க, நாங்கள் இந்த மாதிரி ஒரு ஊசி கொடுப்போம், கொடுத்து அவங்களுக்கு ஒன்றும் நினைவில்லாமல் போயிடும். அது என்ன, பட் அது ஆப்ரேஷன் பண்ண உடனே எங்களுக்கு முழிப்பு வந்துடும். அப்போ நாங்கள் வந்து உங்ககிட்ட பேசுகிறோம். அதுக்கப்புறம் நீங்கள் பக்கத்தில் ஒரு ரிகவரி ரூம்ன்றது ஆப்ரேஷன். நம்ம ஒரு சேஃப் ஆப்ரேஷனை பற்றினா நம்ம தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஒரு நேயர் இருக்காங்க, பார்த்துடலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, வணக்கங்க. டாக்டர் பேசுவாங்களா? பேசுங்க சார். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள் சார். எனக்கு ஒரு 6.5 months முன்னாடி ஜாண்டிஸ் வந்தது. அப்புறம் லிவர் அஃபெக்ட் ஆச்சு. அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தா இப்போ எவ்ரி மந்த் டெஸ்ட் பண்ணாங்க, இப்போ நார்மலாக இருக்குதுன்னாங்க. இப்போ என்ன ப்ராப்ளம்னா, டாய்லெட் போனால் மார்னிங்கில் 3-4 times லூஸ் மோஷன் மாதிரி போகுதுங்க, சாலிடாக இல்லை. உப்பு கம்மி பண்ணுங்க, கொஞ்சமா சேர்த்துக்குங்க அப்படின்னாங்க. அது மாதிரி தான் பண்ணிட்டு இருக்குங்க. இங்க வேற ஒருத்தர் கன்சல்ட் பண்ணி ஒப்பீனியன் கேட்கும்போது அவங்க வந்து நான்வெஜ் கொஞ்சம் சாப்பிடுங்க, யார் சொன்னது, அப்பதானே உங்களுக்கு புரோட்டீன் இருக்கு, வாக் பண்ண முடியும் அப்படின்னாரு. பட் ஆல்ரெடி ட்ரீட்மெண்ட் எடுத்த டாக்டருங்க நான்வெஜ் வேணாம், வெஜிடேரியன்ல இருங்கன்றாங்க. இது ஒரு கன்ஃபியூஷனா இருக்குங்க. இப்ப இந்த டெய்லி லூஸ் மோஷன் மாதிரி போகுது, சம்டைம்ஸ் பிளாக்கா போகுது, இதனால ஏதாவது பிரச்சனை இருக்குமா? அதாவது உங்களுக்கு லிவர் பிரச்சனைனால உப்பு குறைக்கணும் சொன்னதில் அப்போ நான் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன்னா, உங்களை ஒரு லிவர் வந்து சிரோசிஸ்ன்ற ஒரு பாதிப்பு வந்திருக்கலாம். அது இல்லாமல் இது வந்து அது 2 காரணம். ஒன்று ஆல்கஹால்னால இருக்கலாம், இல்லை 2வது வைரல் ஹெப்படைட்டிஸ் பி சி வைரஸ்னால இருக்கலாம். அது என்ன காரணம் எனக்கு தெரியாது. பட் அதே நேரத்தில் லிவர் டேமேஜ் வந்து ஜாண்டிஸ் இருந்துகிட்டே இருந்ததுன்னா கொஞ்சம் லிவர் டேமேஜ் கண்டினியூ ஆகுதுன்னு அர்த்தம். ஜாண்டிஸ் இல்லாமல் இருந்ததுன்னா ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகிருக்குன்னு அர்த்தம். இது மாதிரி பொசிஷனில் அதாவது மலச்சிக்கல் இருந்தால் தான் பிரச்சனை அதிகம். லூஸ் மோஷனால் அவ்வளோ பிரச்சனை கிடையாது. யாராவது லிவர் ப்ராப்ளத்தில் கான்ஸ்டிபேஷன் இருந்ததுன்னா, அதாவது மைண்டு ரொம்ப டல்லாக இருந்து மைல்டு என்கெஃபலோபதி என்ற போகக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும். உங்களுக்கு ஆக்சுவலி லூஸ் மோஷன் போகிறதுக்குன்னே ஒரு மருந்து கொடுப்பாங்க, இந்த டியூஃபலாக் இல்லை லிவோலுக் அப்படியே தான் கொடுப்பாங்க. நீங்கள் நான் வெஜிடேரியன் சாப்பிட்றது பற்றியா, நான் வெஜிடேரியன் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா நாங்கள் வந்து ப்ரோட்டீன் இன்டேக் வந்து லிவர் டிசீஸில் அவாய்ட் பண்ணால் நல்லது. அதாவது உங்களுக்கு இந்த ரெட் மீட் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ஃபிஷ்ஷு இல்லை இந்த சிக்கன் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடலாம். அதிகபட்சம் வெஜிடேரியன் சாப்பிட்றது நல்லது. பட் பிளாக் மோஷன் போகிறதுன்றது நார்மல் கிடையாது. பிளாக் மோஷன் போகிறதுனா அதான் இந்த இடத்துல ப்ளீடிங் ஆகுது, அதாவது உணவு குழாயிலேருந்தோ இல்லை இறப்பையிலேருந்தோ. அது நீங்கள் கண்டிப்பாக டாக்டரை பார்த்துட்டேன்னா, பிளாக் மோஷன் போகுதுன்னா நீங்கள் ஹீமோக்ளோபின் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை கண்ட்ரோல் பண்ண வேண்டி வரும். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நெக்ஸ்ட் ஒரு நேயர் இருக்காங்க, பார்த்துடலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம். வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? நாங்கள் பெங்களூர்லேருந்து பேசுகிறோங்க. சரி, உங்களுடைய சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேளுங்க. கேளுங்கம்மா. ஹலோ டாக்டர். சொல்லுங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். நாங்கள் பெங்களூர்லேருந்து பேசுகிறேங்க. சொல்லுங்க. லிவர் எனக்கு கொஞ்சம் வீங்கிட்டு இருக்குனாங்க. ஏன்னா ஒரு 2 வருஷமா வந்து மென்சஸ் ப்ராப்ளம் இருந்தது.
சொல்லுங்கள். ஹலோ. அது ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல கொஞ்சம் நியூட்ரஸ் வீங்கி இருந்துச்சு, அப்புறம் லிவர் வீங்கி இருந்துச்சு. நியூட்ரஸ் வந்து சரி பண்றதுக்கு டேப்லெட் கொடுத்தாங்க, லிவர் ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டாங்க. நான் ஆர்ட் ஸ்பெஷலிஸ்டெல்லாம் போய் பார்த்தேன், அவங்களும் அதே தான் சொன்னாங்க. ஆனா இது ஒரு டைம் கால் வீங்கிடுது, வயிறு கூட எப்பவும் தொப்பை போட்ட மாதிரியே இருக்கு. சொல்லுங்க. அதுதான் சந்தேகம் கேட்கலான்னு. இப்போ லிவர் வீக்கானா என்ன காரணம்னு சொன்னாங்க? அது ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தான் சொன்னாங்க, காரணம் எதுவும் சொல்லுங்க. ஆனால் அது நான் இப்போ நாங்கள் பார்க்காம என்னன்னு சொல்ல முடியாது. பட் அதே நேரத்தில் லிவர் வீங்கி இருக்குன்னா ஒன்று வந்து இந்த லிவரில் கொழுப்பு சத்து அதிகமாக இருந்து ஃபேட்டி லிவர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் உங்களுக்கு ஏன்னா இப்போது நீங்கள் ஆல்கஹாலோ இல்லை பி வைரஸோ ஆல்கஹால் இருக்கிறது வாய்ப்பு கிடையாது. இந்த வைரல் டிசீஸ் இருக்கான்னு எனக்கு தெரியாது. சி வைரஸ் பி வைரஸ்ன்றது லிவர் எதனால வீங்க இருக்குன்னு நாங்கள் டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்கணும். அது காரணம் இல்லாமல் லிவர் வீங்காது, எதுக்கும் எல்லாம் ஒரு காரணம் இருக்கும். காரணம் தெரிஞ்சதுன்னா அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் நாங்கள் சொல்ல முடியும். கண்டிப்பா நன்றிமா. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. அடுத்த ஒரு நேயர் இருக்காங்க, பார்த்துக்கலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம் மேடம். வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க? கரூர் மாவட்டத்துல இருந்து பேசுறேன் மேடம். சரி, உங்களுடைய சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேளுங்க. ஓகே மேடம், கேளுங்க. டாக்டர் சார். சொல்லுங்க சார். மாமாவுக்கு வந்து திடீர்னு நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அழுது புரண்டுட்டு இருந்தாரு சார். சரின்னு சொல்லிட்டு நாங்கள் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தவங்க, அவங்க வந்துட்டு நெஞ்சு வலிக்குது அப்படின்னு சொல்லி வந்து அட்மிட் பண்ணதுனால அவங்க வந்துட்டு அதாவது இதயத்தில் வீக்கம் இருக்கும், அதனால அப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க சார். அதுக்கும் சரின்ட்டு ஒரு 2 நாள் பெட்டில் வச்சுருந்தோம். அப்புறமா பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னா ஆஞ்சியோகிராஃப் பண்ணி பார்த்தா தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மேடம் சார். சரின்னு பார்த்தோம் சார், அதில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க சார். மற்றபடி பார்த்தீங்கன்னா அவர் வந்து அதாவது இதயத்துல இருந்து உணவு குழாயில இருந்து நேர் இதயம் வரைக்குமே ஒரு வலி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சார். இன்னமும் அதே மாதிரி இருக்குங்க சார். அப்புறம் வந்துட்டு இன்னொரு ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தோம் சார். அவங்க வந்துட்டு ப்ரெஷர்னால தான் அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க சார். அதுல கூட ஒரு வாரத்துக்கு எடுத்து பார்த்தோம் சார், ப்ரெஷரும் நார்மல் சார். மற்றபடி அதுக்கு என்ன இதுன்னு ஒன்றும் சரியா இது தெரியல சார். அதுக்கு என்ன சார் பண்ணுவோம்? அதாவது நான் கார்டியக் செஸ்ட் பெயின் ஒன்று இருக்குது. அதாவது சாத்தியில் பெயின் இருக்கும், பட் அது ஹார்ட்னால் இருக்காது. ஹார்ட்னால் இருக்காதுன்னு எப்படி முடியும்னு பொதுவாக யாருக்காவது செஸ்ட் பெயின் வந்து தான் நம்ம அந்த நெஞ்சுக்கு சம்மந்தப்பட்டது தானே டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், ஆன்ஜைனா இருக்கான்னு சொல்லிட்டு. நிறைய பேஷண்ட்ஸ் அப்படி தான் அந்த ஆன்ஜைனாக்கு அதாவது இசிஜி பண்ணி ட்ரெட்மில் பண்ணி எக்கோ பண்ணி அதுக்கப்புறம் ஆன்ஜியோகிராம் பண்ணிவிட்டு ஒன்றுமே இல்லைன்னு சொன்ன உடனே நம்மளுக்கு என்ன புரிய வருதுன்னா ஹார்ட்டுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு. ஹார்ட்டுக்கு பிரச்சனை இல்லைன்னா உயிருக்கு ஆபத்து இல்லைன்னு அர்த்தம் தற்போதைக்கு. பட் அதே நேரத்தில் நான் கார்டியக் செஸ்ட் பெயின்ன்றது இந்த உணவு குழாய்க்குள்ளே ஆசிட் வர்றதுனால அதிகமாக இருக்கும். அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரீஃப்ளக்ஸ்ன்னு சொல்லிட்டு இறப்பைக்குள்ளேருந்து உணவு குழாய்க்கு ஆமலம் ரிஃப்ளக்ஸ் வந்தாக்கா இந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு வந்து ஒரு சிலருக்கு வந்து எல்லாமே பித்தப்பையில் ஸ்டோன்ஸ் இருந்தால் கூட இல்லை கிணத்துல ஸ்டோன்ஸ் இருந்தால் கூட இந்த மாதிரி நெஞ்சு வலி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. 2 விஷயம். ஒன்று வந்து அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் செய்துட்டு பித்தப்பையிலையும் இல்லை கணையத்தில் பிரச்சனை இருக்கான்னு பார்க்குறது. 2வது எண்டோஸ்கோப்பி செய்துட்டு உணவு குழாய் இல்லை இறப்பையில் ப்ராப்ளமாக இருக்கான்னு பார்க்குறது. பட் அதே நேரத்தில் அந்த எசிடிட்டிக்கு மருந்துகள் யூஸ் பண்ணாக்க இந்த வலி போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். தொடர்புக்கு நன்றி சார். நெக்ஸ்ட் ஒரு காலர் இருக்காங்க, பார்த்துடலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். குட் மார்னிங் மேடம். என்னோட பேர் ஆனந்த்குமார். சொல்லுங்க ஆனந்த்குமார், உங்களுடைய சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேளுங்க. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங், சொல்லுங்கள். டாக்டர் 3 months பிஃபோர் எனக்கு வந்து வயிறு பயங்கரமா ஒரு மாதிரி உபசமா இருந்தது, அப்புறம் வாமிட்டிங் பயங்கரமா வந்தது. அதுல பாத்தீங்கன்னா லைட்டா பிளட்டும் மிக்ஸ் ஆகி வந்தது. அப்புறம் டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணும்போது அவங்க வந்து பயாப்சி எண்டோஸ்கோபி பண்ண சொன்னாங்க. சரி. அது எண்டோஸ்கோபி பண்ணிட்டு பயாப்சி பண்ணதுல வந்து கிரானிக் கேஸ்ட்ரைட்டிஸ் வந்திருக்கு சார். இப்ப பாத்தீங்கன்னா ஏப்பம் வந்து பயங்கரமா வந்துட்டு இருக்கு. அப்புறம் உணவு குழாய் வந்து படுத்துக்கும் போது லைட்டா ஏதோ ஆசிட் வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி இருக்கு. தொண்டை வந்து பயங்கரமா வலிக்குது, முழுங்கும் போது ஏதோ மாற்றுற மாதிரி இருக்கு டாக்டர். அதுக்கு என்ன டாக்டர் பண்ணுங்க? உங்களுக்கு எல்லாமே பயங்கரமாக இருக்குது, என்னென்னு தெரியல. பட் இது வந்து எசிடிட்டி, ஏதாவது கேஸ்ட்ரிக்ன்றது இந்த க்ரானிக் கேஸ்ட்ரைட்டிஸ்ன்றது அதிகபட்சம் வந்து ஃபுட் ஹேபிட்ஸ்னால, இர்ரெகுலர் ஈட்டிங் ஹேபிட்ஸ், இர்ரெகுலர் லைஃப் ஸ்டைல்னால வரக்கூடியது. அது இல்லாமல் இன்னொரு கிருமி ஒன்று இருக்குது, பாக்டீரியா, ஹெலிகோபாக்டர் பைலோரின்னு, அதனால கூட வரலாம். இப்போ ஹெலிகோபாக்டர் பைலோரி இருக்கா இல்லையான்றது உங்களுக்கு டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, எண்டோஸ்கோப்பியில் பாப்ஸ் எடுத்து தெரியும். அந்த மாதிரி இல்லைன்னா அதை பற்றி கவலை இல்லை. பட் அப்படி இல்லைனாக்க நீங்கள் இந்த டயட்ரி ரீஅரேஞ்ச்மெண்ட், அதாவது ரெகுலர் டயத்தில் சாப்பிட்றது, அதில் ஒரு டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணுறது,
ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, எக்ஸசைஸ், மென்டல் ரிலாக்ஸேஷன் இதெல்லாம் பண்ணிட்டு கூட மெடிசின்ஸ் கொஞ்ச நாள் சாப்பிட வேண்டி வரும். மீன்ஸ் நீண்ட நாள் சாப்பிடணும் கிடையாது. அப்படி செஞ்சாக்கா உங்களுக்கு அந்த ஓரளவுக்கு அது ரிலாக்ஸ் ஆகும். நன்றி சார். டாக்டர், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப் சர்ஜரி பற்றி நீங்கள் சொன்னீங்க. இப்போது சர்ஜரிக்கு போகக்கூடிய ஒரு பேஷண்ட் வந்துட்டு என்னென்னலாம் நடக்குது, என்ன பண்ணுறாங்க அப்படின்றத அந்த இடத்துல அவங்களால தெரிஞ்சுக்க முடியுமா டாக்டர்? அதாவது ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே மயக்கம் கொடுத்த பிறகு என்ன நடக்குதோ தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு கிடையாது. ஒரு சில இப்போது அதிகமாக நாங்கள் வந்து இப்போது நிறைய சர்ஜரி வந்து நாங்கள் மைக்ரோ சர்ஜரியாக தான் பண்ணுவோம். லேப்ரோஸ்கோப்ல மூலமாக பண்ணுவோம். அது நாங்கள் வீடியோ எடுப்போம். அதெல்லாம் வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணோம். பொதுவாக நாங்கள் பேஷண்ட்ஸ் கொடுக்குறது கிடையாது. அங்கே இன்சிஸ்ட் பண்ணி எங்களுக்கு வேணும் அந்த, ஏன்னா பிகாஸ் அந்த வீடியோஸ் வந்து எடிட் பண்ணி தான் கொடுக்க முடியும். கம்ப்ளீட்டாக பார்க்கணுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓப்பன் சர்ஜரி, அதாவது கட் பண்ணி பண்ணுறதெல்லாம் நாங்கள் வீடியோ எடுக்கிறது கிடையாது. ஒரு சில ஃபோட்டோஸ் எடுப்போம். பட் அந்த ஒரு லீகாலிட்டி கிடையாது. நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கணும் இல்லை வீடியோ எடுக்கணும்னு அந்த ஒரு இது கிடையாது. இது சர்ஜரின்றது ஒரு ட்ரஸ்ட்டில் தான் நடக்குது. அதாவது ஒரு நம்பிக்கையில் தான் நடக்கும். அதாவது இந்த டாக்டர் வந்து கரெக்டாக பண்ணுவார் அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கணும். அதே நேரத்தில் இல்லை எனக்கு என்ன நடக்குதோ தெரியணும் அப்படி இப்படிலாம் அந்த கேட்குறது இது கிடையாது. அடுத்தது என்னென்னா, இப்போ நாங்கள் ஒரு சர்ஜரி பிளான் பண்ணுவோம். 90% வந்து நாங்கள் என்ன பிளான் பண்ணுவோம் அதுக்கு தகுந்த மாதிரியே செய்வோம். பட் ஒரு 10% வந்து கொஞ்சம் மாற்றி செய்ய வேண்டி வரும். அதாவது வயிற்றுக்குள்ளே எப்படி இருக்குன்றது அதை வச்சு பண்ண வேண்டி வரும். இதுக்கெல்லாம் நாங்கள் முதலே கன்சென்ட் எடுத்துப்போம். அதாவது நான் பேஷண்ட் என்ன கன்சென்ட் எடுப்போம் அவங்ககிட்ட, நான் டாக்டர் எது கரெக்டோ எனக்கு அது செய்வார், நான் எதுக்கும் சம்மதம் ஓகே அப்படின்னு. ஸோ அவங்களுக்கு நாங்கள் ஆப்ரேஷன் பிறகு சொல்லுவோம் இப்படி நடந்திருக்கு இப்படி நடந்திருக்குன்னு. அது அவங்க ரிலேஷன்ஸ்கிட்டையும் சொல்லுவோம். அது அதே நேரத்தில் நாங்கள் சப்போஸ் சர்ஜரி நல்லபடியாக நடந்தது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நாங்கள் சொல்லுவோம். எல்லாம் நல்லபடியாக நடந்து பிரச்சனை இல்லை. பட் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அது கூட சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்தது, அது நாங்கள் இப்படி மேனேஜ் பண்ணோம். இவங்க வந்து ரிகவர் ஆகிறதுக்கு சான்ஸு கொஞ்சம் டிலே ஆகலாம். இப்படி ஒரு சிலருக்கு வந்து 2வது ஆப்ரேஷன் தேவைப்படலாம். இப்படியெல்லாம் அதிக நாள் ஐசியூவில் வைக்க வேண்டிய அவசியம் வரும். இல்லைன்னா நாங்கள் இன்னும் வயிறு கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணல, திருப்பி நாளைக்கு திருப்பி இன்னொரு வாட்டி எடுத்து பார்ப்போன்ற அதெல்லாம் நிறைய அது வந்து டீட்டெயில்டாக ஆப்ரேஷன் முன்னாடியே பேசிடுவோம். ஒரு சில வாட்டி அப்படி பேசலைன்னா நாங்கள் ஆப்ரேஷன் முடிஞ்ச உடனே அதெல்லாம் சொல்லுவோம். இதெல்லாம் அதாவது நடக்கக்கூடியது. கண்டிப்பாக டாக்டர். இன்னும் நம்ம நிறைய விஷயங்களை பற்றி நம்ம தொடர்ந்து ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் நம்ம பேசலாம் டாக்டர். சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை. பேக் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். டாக்டர், இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு சேஃப் சர்ஜரி பற்றி சொல்லியிருந்தீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பேஷண்ட் அவங்களோட ஆப்ரேஷனை பற்றிலாம் என்ன தெரிஞ்சுக்க முடியுன்றதை பற்றிலாம் சொன்னீங்க. இப்போ நீங்கள் ஒரு ஆப்ரேஷன் முடிச்சதுக்கப்புறம் அந்த பேஷண்ட்டுக்கு என்னென்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸில் வச்சுட்டு இருப்பீங்க, என்னென்ன மாதிரி மெயின்டைன் பண்ணுவீங்க டாக்டர்? இது ஆக்சுவலி ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்தது என்னென்னா, நிறைய பேஷண்ட் ரிலேட்டிவ்ஸ் வந்து எங்கள் பேஷண்ட்டு காலை 8 மணிக்கே தியேட்டர் கொண்டு போயிட்டாங்க, இன்னும் 1 மணி ஆகுது, என்ன செய்தி என்ன நடக்குது என்னன்னு தெரியல அப்படின்னு. ஆப்ரேஷன் தியேட்டர்ஸ்குள்ளே ஒரு சில சிஸ்டம்ஸ் இருக்கும். என்னென்னா, ப்ரீ ஆப்ரேட்டிவ் ஹோல்டப்னு ஒன்று இருக்கும். அதாவது ஆப்ரேஷன் முன்னாடி ஒரு ரூமில் வச்சுருப்பாங்க. அதில் முதுகில் ஊசி கொடுக்கறது, அதில் ஒரு சில இதெல்லாம் ஒரு சில வாட்டி அதுக்கு முந்தின நடந்த ஆப்ரேஷன் கொஞ்சம் டிலே ஆகலாம். அதனால் இந்த மாதிரி டிலே ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அது ஒரு பேஷண்ட் வந்து இப்போ எக்ஸாக்டாக ஆப்ரேஷன் 8லேருந்து 9 8லேருந்து 9 பண்ண முடியாது. அந்த டிலே ஏதாவது முக்கியமாக ப்ராப்ளம் இருந்ததுன்னா கண்டிப்பாக டாக்டர்ஸ் வந்து பேஷண்ட் ரிலேட்டிவ்ஸ்கிட்ட பேசுவாங்க, இந்த மாதிரி ஏதாவது இப்படி இருக்குன்னு. பட் நிறைய பேஷண்ட்ஸ் என்னென்னா காலையில் கொண்டு போயிட்டாங்க இன்னும் வரலன்றது அந்த கவலை ஒன்றும் இல்லாமல் இருக்கிறதுக்கு நல்லது. 2வது, இந்த ஆப்ரேஷன் பண்ண உடனே எல்லாம் பேஷண்ட் ரிலேட்டிவ்ஸ் எதிர்பார்க்குதுன்னா அந்த சீஃப் சர்ஜன் வந்து பேசுவார் நம்மக்கிட்ட அப்படின்னு. அதாவது முக்கியமான சர்ஜன் வந்து என்ன நடந்திருக்கு ஏது நடந்திருக்குன்னு. ஆக்சுவலி நிறைய வாட்டி சீஃப் சர்ஜன் பேசுகிறதுக்கு இப்போது நான் இருக்கேன், ஒரு ஆப்ரேஷனில் இருக்கேன், அதுக்கப்புறம் அடுத்த தியேட்டரில் இன்னொரு ஆப்ரேஷன் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நான் இது முடிச்ச உடனே அப்படியே அடுத்த தியேட்டருக்கு போயிடுவேன்.
அடுத்த தியேட்டரில் ஆப்ரேஷன் வந்து 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகும். பட் இந்த பேஷண்ட் ரிலேட்டிவ்ஸ் என்னை பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும். அப்போ அவங்க நினைப்பாங்க என்னென்னா இந்த டாக்டர் வந்து பேசவே இல்லையான்னு. அப்போது வந்து என்னென்னா எங்கள் அசிஸ்டன்ட்ஸ் பேசுவாங்க கண்டிப்பாக. அவங்களும் சீனியர் டாக்டர்ஸ் தான். அவங்க என்னென்ன அந்த ஸ்பெசிமன் நிறைய பேர் நீங்கள் என்ன வயதுலேருந்து எடுத்தீங்க அது எங்களுக்கு காட்டவே இல்லையே அப்படின்னு ஒரு இது. அதனால் என்ன பண்ணுவோம்னா நாங்கள் அந்த காட்டக்கூடிய ஒரு ஸ்பெசிமன் வந்து கொண்டு வந்து இதுதான் இந்த உறுப்பு தான் எடுத்திருக்கோம், இதுதான் டியூமர், இதுதான் கட்டி, இதுதான் கல் அப்படின்னு காட்டுவோம். அது கண்டிப்பாக செய்கிறது உண்டு. அது கண்டிப்பாக நான் தான் செய்யணும் இல்லை சீஃப் சர்ஜன் தான் செய்யணுன்றது எல்லா வாட்டியும் நடக்கிறது இல்லை. அதுவும் பேஷண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஆப்ரேஷன் முடிஞ்ச உடனே அடுத்த ரிகவரி ரூம் ஒன்று இருக்கும். அதில் வந்து ஒரு 24 to 48 hours வச்சுருப்பாங்க பேஷண்ட்ஸு. அது வந்து அனஸ்தெட்டிக் கண்காணிப்பில் இருப்போம். அது சிஸ்டர்ஸ் வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு சிஸ்டர் அப்படின்னு இருப்பாங்க. இதுனா இமீடியட் ஆப்ரேஷன் பேர் கொஞ்சம் கிரிட்டிக்கல் டைம். அதாவது ஒரு சில ஆப்ரேஷன் எஸ்பெஷலி எமர்ஜென்சி ஆப்ரேஷன்ஸ்க்கு அப்புறம் வந்து 24 to 48 hours ரொம்ப கிரிட்டிக்கல் டைம் இருக்கும். ஒரு சில மேஜர் ஆப்ரேஷன் வந்து ப்ளீடிங் மாதிரி ஆகலாம், மூச்சு கஷ்டம் வரலாம், ஏதாவது ஏற்கனவே ஏதோ ஹார்ட் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஹார்ட் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்து க்ளோஸாக மானிட்டர் பண்ணுறதுக்கு. ஏன் தியேட்டருக்கு கிட்டக்க இருக்குன்னா சப்போஸ் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா திருப்பி ஆப்ரேஷன் தியேட்டருக்கு கொண்டு போகிறதோ இல்லை அந்த இடத்துலையே ஏதாவது கொஞ்சம் மேஜராக ஏதாவது பண்ணுறதுக்கு அது வச்சுருப்போம். அதுவும் சொல்லுவோம் நாங்கள் பேஷண்ட் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட நாங்கள் இந்த மாதிரி அதாவது ஆப்ரேஷன் முன்னாடியே சொல்கிறது உண்டு, ஒரு சில வாட்டி ஆப்ரேஷன் பிறகும் சொல்கிறது உண்டு. இந்த மாதிரி நாங்கள் ரிகவரியில் வச்சுருப்போம், கொஞ்சம் கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்னு சொல்லிட்டு. பேஷண்ட்ஸ் என்ன ரிலேட்டிவ்ஸ் எதிர்பார்ப்பாங்கன்னா நாங்கள் உடனே பேஷண்ட்டை பார்க்கணும் அப்படின்னு. நிறைய வாட்டி அவங்களுக்கு உடனே பார்க்குறதுக்கு வாய்ப்பு குறைவேனா, அது ரொம்ப ஸ்டெரைல் ஏரியானா. பட் நான் கண்டிப்பாக நாங்கள் கொண்டு ஆஸ் அண்ட் ஒன் சிச்சுவேஷன் இஸ் ஆல்ரைட் நாங்கள் கொண்டு வந்து காட்டுவோம். இல்லை அவர் கண்ணு திறக்கவே இல்லை, பேஷண்ட் பேசவே இல்லை அப்படி கூட பேஷண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கேட்குறதுண்டு. ஒரு சில வாட்டி நாங்கள் வந்து மைக்கம் கொடுத்து மைக்கம் வந்து இது பண்ண மாட்டோம், ரிவர்ஸ் பண்ண மாட்டோம். அது மூக்கில் அந்த டியூப் இருக்குது இல்லைங்களா. ஆனால் ஒரு ரொம்ப பெரிய ஆப்ரேஷன் பிறகு பேஷண்ட் வந்து ஒரு 24 மணி நேரம் 48 மணி நேரம் மூச்சு எடுக்காமல் இருந்து அந்த மெஷின் சப்போர்ட்டில் இருக்க வேண்டிய அவசியம் வரும். அந்த மாதிரி நேரத்தில் நாங்கள் சொல்லுவோம் இப்படி இதான் வச்சுருப்போன்னு. பேஷண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் வந்து ரொம்ப பயப்படக்கூடாது. அதாவது அவர் கண்ணு திறக்கவே இல்லை ஆப்ரேஷன் பிறகுன்னு சொல்லிட்டு நாங்கள் பண்ணுற ஆப்ரேஷன் அதிகம் பெரிய ஆப்ரேஷனால் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ரிகவரியில் கண்டினியூஸாக டாக்டர்ஸ் பார்த்துட்டே இருப்பாங்க, கண்டினியூஸாக டாக்டர்ஸ் இருந்துகிட்டே இருப்பாங்க. அது இல்லாமல் எங்கள் சர்ஜிக்கல் டாக்டர்ஸ் பார்த்துட்டே இருப்போம். அது நாங்கள் அடுத்த நாள் காலையில் ரவுண்ட்ஸ் போகும்போது அந்த பேஷண்ட் பார்த்துட்டு பேஷண்ட்ஸ் கண்டிஷன் கொஞ்சம் பரவாயில்ல, அதாவது அவருக்கு ஐசியூ தேவையில்லை, அதாவது அந்த அவர் ரூமுக்கே போயிடலாம். ரூமுக்கு போயிட்டால் பிரச்சனை 2 பிரச்சனை. ஒன்று வந்து 24 மணி நேரம் சிஸ்டர் இருக்க மாட்டாங்க, ஏதாவது கூப்பிடணும், ஏன்னா அவங்க நிறைய பேஷண்ட்ஸ் பார்க்க வேண்டியது. 2வது டாக்டரே இருக்க மாட்டாங்க, டாக்டர் கூப்பிடணும் கண்டினியூஸாக. அப்போ மானிட்டர்ஸ் இருக்காது, அதாவது ஹார்ட் பீட் எப்படி போகுது இல்லை மூச்சு எப்படி போகுது நாங்கள் தேவையாக இருந்தால் தான் வச்சுருப்போம், இல்லை வச்சுருக்க மாட்டோம். முக்கியமாக என்னென்னா ரிலேட்டிவ்ஸ், அதாவது இப்போ பேஷண்ட் ஆப்ரேஷன் உடனே அந்த ரூம்குள்ளே போன உடனே அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் வந்துடுவாங்க. வந்துட்டு உடனே கொஞ்சம் கூப்பிட்டு சார் வலின்னு சொல்கிறாரு, சார் அதுன்னு சொல்கிறாங்க, இதுன்னு சொல்கிறாங்கன்னு அவங்களுக்கு வந்து எல்லாமே கொஞ்சம் கஷ்டமாக தான் தெரியும். ஏன்னா பேஷண்ட் ஆப்ரேஷன் பிறகு நார்மலாக இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம் இல்லையா. அதனால் நாங்கள் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கே கொஞ்ச நாள் நாங்கள் ரிகவரியிலே வச்சுக்கிறது உண்டு. பேஷண்ட் ரிலேட்டிவ்ஸ் அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதாவது ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு அவங்க அந்த ரிகவரியில் ரூமுக்கு வந்தோன்னா நிறைய பேர் படக்கூடாது, கொஞ்சம் பெயின் இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் முடிவு எடுத்துகிட்டே இருக்கோம் அப்படின்னு. நாங்கள் வந்து சேஃப்டி பார்த்து தான் நாங்கள் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுவோம், இல்லைன்னா பண்ண மாட்டோம். வார்டுலேயும் நாங்கள் 4 நாள் 5 நாள்லேருந்து எல்லாம் கரெக்டாக இருக்குது, பேஷண்ட் வந்து வாய் வழியாக சாப்பிட்றாங்க, அவங்களால நடக்க முடியுது, டாய்லெட் போக முடியுது. அப்புறம் அவங்க வந்து பேஷண்ட்டு கேட்போனீங்கன்னா வீட்டுக்கு போகிறதுக்கு ஃபிட்டாக இருக்கீங்களா அப்படின்னு. அப்போ நான் ஃபிட்டாக இருக்கேன், நான் வீட்டுக்கு போகணும் அப்படிம்போது தான் நாங்கள் அனுப்புறது. ஸோ இந்த மாதிரி ஆப்ரேஷன் பிறகு கூட நாங்கள் கண்டினியூஸ் கேர் எடுத்து ஒரு பேஷண்ட்டையும் இப்போது 4-5 டாக்டர் எங்கள் யூனிட்லேருந்தே பார்ப்பாங்க, அடுத்தடுத்து கண்டினியூஸாக. ஏதாவது ஒரு சீரியஸ் விஷயம்னா கண்டிப்பாக சீஃப் தெரிஞ்சிட்டே இருக்கும். உடனே எல்லா நேரத்திலும் பேஷண்ட்ஸ் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா இந்த சீஃப் டாக்டர் வந்து காலையில் ஒரு வாட்டி வரணும், மதியம் ஒரு வாட்டி வரணும், சாயங்காலம் ஒரு வாட்டி வரணும் எதிர்பார்ப்பாங்க. சாதாரண தான் எல்லா வாட்டியும் அப்படி வந்து பார்க்க முடியாது, ரொம்ப அவசரம் தான் பார்க்க முடியும். அது எல்லாமே அவங்களுக்கு நிறைய ஓபிடியில் பேஷண்ட்ஸ் பார்க்கணும், இல்லை மற்ற எது மீட்டிங்ஸ் கான்ஃபரன்ஸ் நிறைய விஷயம் இருக்கும், அதெல்லாமே இன்வால்வ் ஆகணும். அதே நேரத்தில் பேஷண்ட் எல்லா பேஷண்ட்டுக்கு எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிறாங்கன்றது சீஃப் டாக்டர் கண்டிப்பாக தெரிஞ்சுகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய நெட்வொர்க் ஆஃப் டாக்டர்ஸ் இருப்பாங்க. அது இல்லாமல் இந்த ஐசியூ டாக்டர்ஸ், இந்த வார்ட் டாக்டர்ஸ் அதெல்லாம் கண்டினியூஸாக அசஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க சேஃப்டிக்காக. நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர் இருக்காங்க, பார்த்துடலாம். டாக்டர் வணக்கம். ஹலோ டாக்டர். குட் மார்னிங். டாக்டர் பேசணுங்களா? பேசுங்க. சொல்லுங்க.
சார் எனக்கு வயிற்றுக்கு கீழே ஒரு சின்ன அது ஒரு பால் மாதிரி ஸ்காட்டத்துக்கு சுற்றி ஒரு சின்ன பால் மாதிரி இருந்தது டாக்டர். நாங்கள் ஒரு சர்ஜரி போய் பார்த்தோம். அவங்க வந்து ஆக்சுவலாக நான் சஸ்பெக்ட் பண்ணது வந்து ஹைட்ரோசெல் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு போனது. அவர் சொன்னாங்க அந்த மாதிரி இல்லை அது ஹெர்னியா, அது உள்ள தள்ளனா போகுது அப்படின்னு சொல்லிடுறாங்க டாக்டர். அது வந்து பார்த்தீங்கன்னா அது அவங்க வந்து ஆப்ரேஷன் பண்ண போக முடியாது. எனக்கு எதுவும் பெயின் அந்த மாதிரி எதுவும் ட்ரபிளும் கிடையாது. அது வந்து டாக்டர் சொன்னாங்க ஓப்பன் சர்ஜரி மாதிரி நீங்க பண்ணிக்கங்கன்னு சொன்னாங்க. நான் இப்ப பேபிக்காக ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கேன் மிசஸ் அப்படிங்கிறதுனால அதை கொஞ்சம் நான் தள்ளி வச்சிருக்கேன். எனக்கு அந்த ட்ரபிள் கொடுக்கல. அது நம்ம வந்து ஓப்பன் சர்ஜரி பண்றது நல்லதா இல்லை லேப்ராஸ்கோபி மாதிரி பண்றது நல்லதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறேன். இப்போது நீங்கள் வந்து ஹைட்ரோசிலா ஹெர்னியான்றது இன்னும் கிளியர் ஆகலை. இப்போது ஹைட்ரோசில்ன்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அது வந்து கீழே விரதை சுற்றி வாட்டர் சேர்றது, அது பெரிய ஆப்ரேஷன் கிடையாது. ஹெர்னியான்றது ஒரு குடல் இறக்கம். அதுக்கு வந்து இப்போ நாங்கள் 90% ஆஃப் த டைம்ஸ் நாங்கள் லேப்ரோஸ்கோப்பில் தான் செய்வோம். அதாவது வயிற்றில் சின்ன சின்ன ஹோல் செய்துட்டு மைக்ரோ சர்ஜரி. ஹெர்னியா சர்ஜரி வந்து வேர்ல்டு ஓவர் 90% ஆஃப் த டைம்ஸ் மைக்ரோ சர்ஜரி லேப்ரோஸ்கோபி சர்ஜரி பண்ணுறது நல்லது. எதனாலன்னு கேட்குறீங்கன்னா, அது வந்து இப்போது இந்த சர்ஜரிலாம் நாங்கள் டே சர்ஜரியாக செய்வோம். டே சர்ஜரினா காலையில் வந்து அட்மிட் ஆகி ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு மதியம் வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். வலி இருக்காது, வலி ரொம்ப குறைவாக இருக்கும். அது இல்லாமல் வெளியே வந்து ஒரு மச்சம் இருக்காது, கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதெல்லாம் இருக்காது. அதனால் உங்களுக்கு உடனே அதாவது ஒரு நாள் 2 நாள்லேயே நீங்கள் வேலைக்கு போகிறது ரிகவரி ரொம்ப குவிக்காக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஹெர்னியாவான்றது கன்ஃபார்ம் பண்ணணும். கன்ஃபார்ம் பண்ண பிறகு லேப்ரோஸ்கோபிக் மூலிமா ஆப்ரேஷன் பண்ணிக்கிறது நல்லது. நன்றி சார். நெக்ஸ்ட் ஒரு காலர் இருக்காங்க, பார்த்துக்கலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க? கரூர்லேருந்து பேசுகிறேங்க. சொல்லுங்கள், உங்களுடைய சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேளுங்க. ஒரு நாள் ஒரு ஹாஸ்பிட்டல் வயிற்று வலி வந்ததுங்க. டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணோம், எம்பி டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணோம். அவர் வந்துட்டு பயிற்சி நோக்கும்போது சைடில் ப்ரெஸ் பண்ணும்போது வாமிட் வருமா கேட்டாரு. வாமிட் வரும் போது ஆமாம் சார் இருக்கு அப்படின்னு. வயிறு வலிக்குது சார் அவ்வளோதான் அப்படின்னேன். உடனே உங்களுக்கு அல்சர் அப்படின்னாங்க. உடனே ஒரு டேப்லெட் அவர் எழுதி கொடுத்தாருங்க. அப்புறம் அந்த டேப்லெட் சாப்பிட்டேன். இந்த வயிற்று வலி, இந்த லூஸ் மோஷன் அந்த எந்த எஃபெக்டும் இல்லைங்க. இருந்தாலும் இந்த ஆல்கஹால் யூஸ் பண்ணும்போது அந்த வலி வந்துட்டு இருந்ததுங்க. ஆல்கஹால் யூஸ் பண்ண வயிறு வந்துட்டுங்க. பட் வந்து அதுல வந்து திருச்சியில வந்து எம்எஸ் ரவின்னு ஒரு சார் இதுக்குன்னு ஸ்பெஷலிஸ்ட் ஒருத்தருக்காருங்க, அல்சர் பார்க்கறதுக்குன்னு. அவர்கிட்ட போனீங்க பிளட் டெஸ்ட் எடுத்தாருங்க. அப்புறம் வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்தாரு. இதெல்லாம் ரிசல்ட் எல்லாம் நல்லா இருக்கா சொன்னாருங்க. அடுத்து வந்து ஒரு 1 வீக் முடிச்சு வந்து வெறுவயத்துல வந்து எண்டோஸ்கோப் பண்ணிப்பாரு அப்படின்னாங்க. உங்களுக்கு ப்ராப்ளம் என்ன சொல்லுங்க? என்ன ப்ராப்ளங்களா? ப்ராப்ளம் வந்து அல்சர் இருக்கா இல்லையான்னு கூட இல்லைங்க. இப்ப வந்து ஒண்ணுங்க மன அழுத்தம் இருக்குங்க. மன அழுத்தனால வர சான்சஸ் இருக்குங்களா சார்? மன அழுத்தம் ஆமாம், மன அழுத்தத்தினால அல்சர்னு வர அது ஆக்சுவலி நிறைய பேர் வந்து வயிற்றில் அல்சர் இருக்குது, புண்ணு இருக்குது அப்படின்னு சொல்கிறது உண்டு. பட் அல்சர் புண்ணுன்றது ரொம்ப ரேர். எண்டோஸ்கோப்பில் கூட அல்சர் புண்ணுன்றது இப்போல்லாம் ரொம்ப ரேராக பார்க்கக்கூடியது. பட் நீங்கள் சொல்கிற சிம்டம்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, இந்த வயிற்று வலி, வயிற்று எரிச்சல், ஏப்பம் வருது, அதெல்லாம் வந்து இந்த அல்சர் சம்மந்தப்பட்ட சிம்டம்ஸ் தான், அறிகுறி தான். பட் அது வந்து அல்சர்ன்றது இருக்காது. அது இல்லாமல் நீங்கள் ஆல்கஹால் அது இதுன்னு கம்பைன் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் மன அழுத்தம், இதெல்லாம் வந்து இதெல்லாம் இருந்ததுன்னா இந்த அல்சர் சிம்டம்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். அல்சர் இருக்கா இல்லையான்றது வந்து எண்டோஸ்கோபி மூலிமா டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். பட்டு நீங்கள் சொல்கிற ப்ராப்ளத்துக்கு 2-3 விஷயம். ஒன்று வந்து ஆல்கஹால் வந்து சாப்பிடாமல் இருக்குது. எந்த பொருள் சாப்பிட்டா பிரச்சனையோ அதை அவாய்ட் பண்ணணும், முக்கியமாக ஆல்கஹால். 2வது மன அழுத்தம் இருந்ததுன்னா அது குறைக்கிறதுக்கு முயற்சிக்கணும். அதாவது வேறு டாக்டர் பார்த்தோ இல்லை மற்ற மெடிடேஷனோ யோகாவோ பண்ண வேண்டியதாக இருக்கும். 3வது லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் அதாவது வெயிட் குறைச்சிட்டு வாக்கிங் பண்ணி வேலைக்கு சாப்பாடு சாப்பிட்டு கண்ட்ரோல்டாக தேவையில்லாத பொருட்கள் சாப்பிடாமல் இருந்தாக்க இது கொஞ்சம் ஓரளவு கண்ட்ரோல் ஆகும். நன்றி சார். அடுத்த ஒரு நேயர் இருக்காங்க, பார்த்துடலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம் மேடம். வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் கவிதா, பெங்களூர்லேருந்து கால் பண்ணுறேன் மேடம். சொல்லுங்கள் கவிதா, உங்களுடைய சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேளுங்க. எங்கள் ஹஸ்பண்ட்காக கேட்கணும். கேளுங்க. அவருக்கு வந்து வயிறு எரிச்சல் இருக்கு டாக்டர். சரி. அப்புறம் ரிஃப்ளெக்ஸ் இருக்கு. லாஸ்ட் 2-3 இயர்ஸா இருக்கு. இப்போ எண்டோஸ்கோபி எடுத்து பார்த்தேன் டாக்டர். அதுல வந்து கிரேட் பி ஈசோஃபாகிட்டிஸ் அப்படின்னு வந்திருக்கு. சரி.
அது என்னன்னு கொஞ்சம் தெரியணும் டாக்டர். அதான் ஈசோஃபேஜைட்டிஸ் கிரேட் 3 அப்படின்னாக்கா ஃபுட் பைப்புக்கும், அதாவது உணவு குழாய்க்கு இறப்பை ஸ்டமக் நடுவில் வால்வ் கொஞ்சம் வீக்காக இருந்தால் அது மாதிரி வரக்கூடும். ஆசிட் ஆம்லம்ன்றது இறப்பைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு லிக்விட். அது வந்து பை எனி சான்ஸ் உணவு குழாய்க்கு வந்ததுன்னா அது பாதிக்கும். பிகாஸ் உணவு குழாய்க்குள்ளே ஆம்லம் வந்ததுன்னா அது ஒரு ஃபாரின் பாடி மாதிரி ஒரு ரிஸ்க்கான ஒரு விஷயம். இது அந்த வால் லூஸாக இருந்துட்டு அடிக்கடி இந்த ரிஃப்ளக்ஸ் வரதுனால அது ஆசிட் வந்து உணவு குழாயை பாதித்து ஈசோஃபேஜைட்டிஸ் காஸ் பண்ணோம். பிற்காலத்தில் என்ன ஆகுனா அதில் ஒரு சின்ன அல்சர் மாதிரி வந்து பிளட் வாமிட்டிங் வருது, இல்லைன்னா வந்து உணவு குழாயை ரொம்ப சுருங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி இருந்ததுன்னா ஒரு சில ரூல்ஸ் ஃபாலோ பண்ணோம். ஒன்று வந்து சப்போஸ் அவர் வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருந்தாலும் வெயிட் குறைக்கணும். நீங்கள் வந்து சாப்பாடு கொடுக்குறீங்கன்னா நிறைய சாப்பாடு கொடுக்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கணும். நிறைய நம்ம நாட்டிலலாம் நிறைய ஃபுல்லாக வயிறு ரொம்ப வரலையும் சாப்பிட்றது அது ரொம்ப தவறான விஷயம். ரொம்ப பாதி வயிறு தான் சாப்பிடணும், அடிக்கடி சாப்பிடலாம். அதாவது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட பிறகு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் இன்னொரு சின்ன ஸ்நாக் சாண்ட்விச் மாதிரி, அப்புறம் 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டாக்கா வயிற்றுல வந்து ஆசிட் வந்து உணவு கூட வரத்துக்கு வாய்ப்பு குறைவு. அதே நேரத்தில் சாப்பிட்ட பிறகு ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து தான் தூங்கணும், மதியம் சரி நைட் சரி. அப்போது என்ன ஆகுனா இறப்பை ஃபுல்லாக எம்டி ஆகிட்டு படுக்கும்போது வயிற்றில் ஒன்றும் இருக்காது உள்ள மேலே நெஞ்சுக்குள்ளே வரத்துக்கு. அதுக்கப்புறம் என்னென்ன பொருட்கள் சாப்பிட்டா பிரச்சனையோ நீங்கள் பார்க்கணும். அதாவது ஸ்பைசி ஃபுட், ஆயிலி ஃபுட், இந்த ஊறுகாய்கள் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் நல்லது. அதே நேரத்தில் நல்லா தூங்கணும். சவுண்ட் ஸ்லீப் இல்லைன்னா கூட ப்ராப்ளம் வரும். அது மென்டல் டென்ஷன் இல்லை ரொம்ப வரிஸ் இருந்தால் கூட இந்த மாதிரி ப்ராப்ளம். இதெல்லாம் ஓரளவுக்கு அவாய்ட் பண்ணிங்கன்னா இந்த ரிஃப்ளக்ஸ் ஈசோஃபேஜைட்டிஸ் தானாக சரியாயிடும். நன்றிம்மா. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். டாக்டர், இன்றைக்கி ஆப்ரேஷன் பற்றி நிறைய விஷயங்களை சொன்னீங்க. இதெல்லாம் நிறைய பேர் நேயர்கள்லாம் தெரியாது. நீங்கள் சொன்னது கண்டிப்பாகவே அவங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். இன்றைக்கி நம்மளுடைய நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி டாக்டர். மீண்டும் சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.